ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன குழம்பு பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரா டேஸ்டா ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் வெங்காயத்தாள் வச்சு நம்ம எப்படி ஒரு கூட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், வயிறுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு சிறுபருப்பும் ஒரு அரை கப்பு அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 டைம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 பூண்டை தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டுனாலே தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 6 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 3 பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் அது மாதிரியே ஸ்ப்ரிங் ஆனியன் இலையை மட்டும் நம்ம தனியாக வச்சுட்டு அதில் இருக்க வெங்காயத்தையும் இது கூடவே பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 கப் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணி அந்த லீவ்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நாம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட இலை நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசிக்கலாம் வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே நல்லா மசிஞ்சு தான் இருக்கும். இது கூடவே குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக டேஸ்டான ஒரு கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இதை சுட சுட சோறில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக நல்லா ஃப்ரைடு எதனா வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.